மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அண்ணாமலை அவர்களை பத்தியும் நயினார் நாகேந்திரன் அவர்களை பத்தியும் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அமைச்சது, கட்டமைச்சது அண்ட் நிறைய கட்சிகள் உள்ள வந்து சேர்ந்தது அப்படின்னு ஒரு பெரிய பங்கு அண்ணாமலைக்கு இருக்கு. ஆனா இப்போ உங்களுடைய ஆட்சி தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவரா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்க தானே ஃபுல்லா அவங்கள வந்து கோஆபரேட் பண்ணி அவங்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா அவங்க வெளியே போகாம தடுக்கணும். ஆனா அண்ணாமலை ஒரு காலம் எடுத்து, சார் நீங்க ப்ளீஸ் இருங்கண்ணா, நீங்க போக வேண்டாம், நீங்க கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு அவர் வந்துகிட்டு எல்லாத்துக்குள்ளயும் நுழையறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் நோக்கி பல கேள்விகள் இருந்துச்சு. சோ ஊடகங்கள் இன்னொரு பக்கம் உருட்டின விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய பதவியை விலகணும் அப்படின்னு சொல்றது ஒரு கூடுதலான விஷயமா இருந்தது. அண்ட் தேசிய பதவி ஏதாவது அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப அதிகமா இருந்துச்சுல. அண்ணாமலை அவர்களே பதில் கொடுத்திருக்காரு. இந்தியா டுடேக்கு அந்த கான்க்ளேவ் நடந்துச்சு இல்லையா, இதுக்கு வந்து பதில் அளிச்சிருக்காரு. என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாஜகவை குறித்து சூப்பரான செம்மையான அண்ணாமலையை பத்தி நிறைய நியூஸ் பார்க்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ணாமலை அவர்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத 100 out of 100க்கு சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத. அண்ட் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறது மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு பதவி வேணும், அவருக்கான ஒரு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறது அவர் கேட்டாரா இல்லையோ, அவருடைய ஆதரவாளர்களான பல பேர் இன்னைய வரைக்கும் கேள்வியா கேட்டுட்டு இருக்கிற விஷயம். இது எந்த அளவுக்கு பேசும் பொருளா இருந்திருந்தது அப்படின்னா, இந்தியா டுடே அவங்களுடைய அந்த இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். சோ இந்தியா டுடே கான்க்ளேவ் சவுத் இந்தியா சைட்ல இருந்து அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டிருக்காங்க. அவர்கிட்ட அதாவது புதுமையான ஒரு விஷயம், பழைய பாலிடிக்ஸ் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக் டவுனை உடைச்சு இந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதுமுகமா பாலிடிக்ஸ்ல ஒரு வேற மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்த நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அந்தஸ்தோடு தான் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டிருக்காங்க. சோ கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அது எல்லாத்தையும் வந்து நான் கவர் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அவரை பத்தி சில விஷயங்கள் அப்படிங்கறத பிரீத் அவுட் பண்றாரு. அது என்னென்ன அப்படிங்கறத ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். சோ இவங்க கேட்கிற ஒரு கேள்வி என்ன, முதல் கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அண்ணாமலை பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க வந்து பாஜகவுல தேசிய பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் 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 வரணும் அப்படின்னு சொல்லி டிவியில எப்ப பார்த்தாலும் நியூஸா வந்துட்டு இருக்கு. இத பத்தி எங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒரு தக் ரிப்ளை கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, டிவியில வர எல்லாமே உண்மை கிடையாது, அதுவும் நம்ம கட்சி பாஜகவை பத்தி வருது பாத்தீங்களா, அது எதுவுமே உண்மை கிடையாது, அதெல்லாம் வந்து சும்மா ரூமரா தான் போகும் அப்படின்ட்டு முடிக்கிறாரு. சோ இதெல்லாம் நல்லதான் சார் சொல்றீங்க, பதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 4 வருட காலம் வந்து நான் ரொம்ப சீரியஸா என்னுடைய வேலையில அவ்வளவு அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பிரீத் பண்றதுக்கான டைம் கூட எனக்கு கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட ஃபுல் எஃபிஷியன்ட் ஒர்க்ஸையும் நான் அதில் தான் கொடுத்துருந்தேன். ஆனால் எனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்ல ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். அண்ட் இப்போதான் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த இடத்துல வந்து ஒரு வாரத்துல 2 நாளாவது நான் போய் அந்த விவசாயம் பண்றது பாக்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபுல் டைம் ஜாபா நான் வந்து பாஜகவில் இல்லை. எங்க போயிட்டு யார் யாரை பார்க்கணும், கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நான் என்னென்ன பேசணும், மோட்டிவேஷனல் ஸ்பீச் அண்ட் கட்சியை பத்தி என்னென்ன பேசணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அப்சர்வேஷனோட நான் பாக்குறேனே தவிர அதை தாண்டி ஃபுல் டைம் ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு எந்த பதவியும் இல்லாத காரணத்தினால நான் பண்ணல. ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷன்ல பாஜக நீங்க ஃபுல் டைமா இந்த உங்களுக்கு, அதாவது லைக் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இதுதாங்க, நீங்க வந்து மாநில தலைவரா இருந்த மாதிரி உங்களுக்கு தேசிய தலைவரா இந்த பதவி தரோம் அந்த பதவி தரோம் அப்படின்னு எதையாவது ஒண்ணு கொடுத்து நீ ஃபுல் டைம் ஒர்க்கா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாலும் நான் முழு நேர வேலை பார்க்கவும் தயாரா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நடுவுல இந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது எனக்கான ஒரு ஸ்பேஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், எனக்கான டைம்ஸை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், எனக்குன்னு ஒரு வெல்த் இருக்கணும். லைக் அவர் சொல்ற விஷயம், அவங்களுக்குன்னு சில பண வருவாய்கள்லாம் வரணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்குன்னு பணம் ஈட்டணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா எனக்கு குடும்பம் இருக்காங்க, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கணும்னா என்னோட பாக்கெட்ல பணம் இருக்கணும். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கட்சிக்காக நான் ஒரு பக்கம் உழைச்சாலும் என் குடும்பத்துக்காகவும் நான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்ல நான் வேலை பார்க்குறேங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்ம்னு வரும்போது தான் எனக்கு ஒரு
மேட்டர் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் சைட்ல 14 ஏக்கர் வந்து அண்ணாமலை அவர்கள் வாங்கியிருக்காரு. முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவா பண்ணதுனால 8 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஆகுது. அது வந்து வெறும் 4.5 கோடிக்கு, சாரி 80 கோடியோ என்னவோ, நேத்து நான் போட்டிருந்தேன், நான் மறந்துட்டேன் அந்த கவுண்ட கரெக்டா. ஆனா வந்து 4.5 கோடிக்கு தான் வந்து அவர் ரிஜிஸ்டரே பண்ணி வாங்கியிருக்காரு. எவ்வளவு அளவுக்கு பாருங்க ஏமாத்திருக்காங்க, நம்மளுக்கு வர வேண்டிய டாக்ஸை ஏமாத்திட்டாங்கன்னு பல பேர் ரூமர்ஸை பரப்புனாங்க. பட் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் போடுங்க, உருட்டுங்க, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய மைண்ட் கான்செப்டும் இருந்துச்சு. ஸோ அந்த மேட்டரை வந்து அண்ணாமலை அவர்கள் புரிய வச்சிருந்தாரு. ஸோ ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னோடனே ஓகே, இதை தான் நீங்க லிங்க் பண்ணி இப்படிலாம் கொளுத்தி போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன அடுத்ததான் நீங்க 2026 தேர்தலில் போட்டியிட போறீங்களா, கோயம்புத்தூர் தொகுதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இவ்வளவு தொகுதிகள் இருக்கும்போது கோயம்புத்தூரை எதுக்கு மையப்படுத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்ற விஷயம், அதாவது ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க, கேட்கறாங்க, நீங்க என்னுடைய ஊரு, என் சொந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பெருமையா கோயம்புத்தூரை பத்தி பேசிட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்கான ஒரு தொகுதியா இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறேன்றதுக்காக அவங்க சொல்ல, இவர் என்ன பதில் கொடுக்கிறாரு அப்படின்னா, இது வந்து கரெக்ட் தான், ஆனா எனக்கு கட்சி எந்த இடத்துல என்ன நிக்க சொல்றாங்களோ அங்க நான் எந்த தொகுதினாலும் எங்கனாலும் ஓகே, நான் அங்க நின்று வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன். இனிமேதான் வந்து ஒரு விஷயங்களும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பிளஸ் 234 தொகுதிகள்ல எல்லா இடங்கள்லயும் ஒரு ஆட்களை நிற்க வைக்கணும் அப்படிங்கறத தாண்டி, எனக்கான வேலை இது, எனக்காக இதை நீ செய்யணும், இதுதான்ப்பா நம்ம கட்சி, இந்த கட்சிக்காக நீ உழைக்கணும்பா அப்படின்னு சொன்னாலும் நான் வேலை பார்க்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆன் ஸ்டேஜ்ல அங்கேயும் அவர் சொல்லியிருக்காரு. சோ பாஜகவை எந்த வித சூழ்நிலையிலும் எந்த மாதிரியான நேரங்களிலுமே விட்டு கொடுக்காத ஒரு மனிதர் தான் அண்ணாமலை மாதிரி வருமாப்பா அப்படின்னு சொல்லும் வகையில தான் அவருடைய ஒரு மூவிங் பொசிஷன்ஸும் இருக்கு. சோ யோசிச்சு பாருங்க, இன்னை வரைக்கும் நம்ம திட்டுறோம் அவருக்கு ஏன் பதவி கொடுக்கல அப்படின்னு, ஆனா கொடுத்த பதவியும் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நயினார் அண்ணனுக்கே கொடுங்க, ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு கூட்டணியில நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அந்த கட்சி கூட அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க, பட் கட்சிக்காக நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ண மனுஷனா இப்போ அண்ணாமலை எல்லாருக்கும் சிறந்து விளங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜக அதிமுக அப்படிங்கிற கூட்டணியை பத்தி இவ்வளவு நாள் எப்படி வேணா பேசியிருக்கலாம், ஆனா இப்போ இந்த கூட்டணியினுடைய ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பத்தி அண்ணாமலை அவர்கள் பிரேக் அவுட் பண்றாரு. அவர் சொல்ற விஷயம், இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கண்டிப்பா ஒரு பெரிய சாதனையை படைக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டீசென்டான ஒரு தொகுதி, அதாவது தொகுதி எங்கெங்கெல்லாம் எலெக்ஷனுக்காக நிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சீட்ஸ், எத்தனை சீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எனஃபான ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் மென்ஷன் பண்றாரு. அவர் சொல்ற விஷயம் பாருங்களேன், அதிமுக gives enough number of seats, ஓகேவா, பிஜேபிக்கு வந்து ரெஸ்பெக்டபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ், அவங்களுக்கு போதுமான அளவுக்கு சீட்ஸ் அவங்க எடுத்துக்கணும். அதிமுக பெரிய அளவில் போதுமான அளவுக்கு சீட்ஸ் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ரெஸ்பெக்டபிளான ஒரு நம்பர், ரொம்ப ஒரு ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு மரியாதையா ஒரு அளவுக்கு டீசென்டான ஒரு சீட்ஸை கொடுக்கணும். ஏன்னா நாங்க உங்க கூட கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு இப்படி தொகுதி இந்த கொஞ்சம் அப்படிலாம் பிரிக்காம டீசென்டான ரெஸ்பெக்டபிளான நம்பர் ஆஃப் சீட்ஸை எங்களுக்காக ஒதுக்கணும், அதை வந்து மேலிடம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அந்த நபர் கேக்குறாங்க, சார் அப்போ ரெஸ்பெக்டபிள் நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி, எவ்வளவு இருக்கும், எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்கன்னும் போது இவர் அங்கேயும் பஸ் பண்ணிடுறாரு. நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பர்சன், ஒரு தொண்டன், நான் பாஜகவினுடைய தொண்டன், நான் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல நான் கிடையாது, எந்த விதமான ஒரு வேலையும் எனக்கு கிடையாது, எனக்கு இந்த பொறுப்புல இருந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை. சோ எங்களுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்க, என்னுடைய பாஜகவினுடைய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்னெல்லாம் முடிவு பண்றாங்களோ அதுதான் எங்களுடைய முடிவு, பட் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல டீசென்டான சீட்ஸ் தான் வந்து ஒதுக்குறதுக்காக கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஆசையோட அவர் சொல்றாரு. ஆனா இப்படிங்கிறதுக்குள்ள ஆன்சர் வருது, ஆனா கொலாப்ஸ்ங்கிறது தெரிஞ்சோ தெரியாம வளர்வாரான்னு பார்த்தாலும் அவ்வளவு தெளிவா பதில் எல்லாத்துக்கும் புட்டு வச்சிட்டு இருக்காரு. இப்போதைக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி பாஜக துணை நின்று அவரை வந்து எப்படியாவது சிஎம் ஆக்கிடுவோம் அப்படிங்கிறதுலதான் தெளிவா இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற விஷயங்கள், இப்போ வந்து விஜய் அவர்கள் உள்ள வந்திருக்காரு, அவருடைய அரசியல் களம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்னைய வரைக்கும் வந்து திமுகவை பத்தி பெரிய அளவுல அதிமுக ரொம்ப வந்து ஒரு பெரிய பேட் இம்ப்ரெஷன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இன்னைய தேதிக்கு இல்லை. ஆனா இது அப்படியே நீடிக்காது, இது வந்து இட் டேக்ஸ்
டைம். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அரசியல் களம் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல டைம், அவங்களுக்கான ஒரு பிரதிபலிப்பு இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஓகே. பட் இது ஃபெப்ரவரியோ இல்ல மார்ச்லயோ இப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா தான் பிரச்சனை. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நம்மளுடைய கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட நிறைய மாநாடுகள் அண்ட் நிறைய யாத்திரைகள் இதுக்கப்புறம் தான் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ ஒன்னு ஒன்னா நாங்க கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நரேந்திர மோடி அவர்கள் வருவாரு, எல்லார்கிட்டயும் விசிட் பண்ணுவாரு, பேசுவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த யாத்திரைகள்லாம் தாண்டி அப்புறம் எண்ட் ஆஃப் த மந்த் நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும், எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பா தெளிவுபட புரிஞ்சுப்பாங்க. மக்களுக்கும் தெளிவுபடும். அண்ட் இது இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும், இந்த கட்சி வரலன்னா இது வேஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ இந்த நவம்பர் டிசம்பர் அண்ட் வந்து ரொம்ப பீக் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச்ல பீப்புள்ஸ் மெனோ யாருக்கு ஓட் பண்ணலான்னு அதை வந்து நம்மளும் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டிஎம்கேக்கு இன்னைக்கு இருக்கிற சப்போர்ட் உறுதி கிடையாது. அவர் சொல்ற விஷயம் மார்ச்ல தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்குள்ள இவங்க எப்படியெல்லாம் மனமாற்றங்கள் பண்ணுவாங்க, இவங்க எப்படியெல்லாம் வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க, இவங்களுடைய பிரச்சார மேடைகள்ல எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 எதிர்பார்ப்பு தான். என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இவருடைய அந்த கால்குலேஷன் ஆஃப் மைண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கரமா திங்க் பண்றாரு. மேலிடம் என்ன பண்ணணும், அண்ணாமலை அவர்களுடைய திங்கிங்க்கு மரியாதை கொடுத்து எடுத்துட்டு போனோம். பட் என்ன நடக்கும் தெரியல. நயினார் அவர்கள் கிட்ட பதவி பறிப்பை பத்தி ஒரு ஒரு பத்திரிகையாளர் அவர்கள் கேட்கிறாரு. நான் ஏன் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி கண்ணு செவக்க தெரிவிக்க விடுறாரு நயினார் நாகேந்திரன். காரணம் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அமைக்கப்பட்டது. என்ன டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு, அண்ணாமலை கூப்பிட்டதுனாலதான் நாங்க வந்திருந்தோம், எங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக அண்ணாமலை ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நாங்க எல்லாரையும் வந்து உள்ள கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போது உள்ள கொண்டு வந்தாருல்ல. அதே மாதிரி இந்த 4 வருடங்கள் முடிஞ்சிச்சு, அடுத்த கட்டமா பாஜக இருக்கிறீங்களா இல்லையா, என்னாச்சு எழுந்துருங்க அப்படின்னு எழுப்புற ஸ்டேஜ்ல சார் நீங்க இருக்கிறது. டு பி ஃப்ராங்க், நயினார் அவர்களுடைய அரசியல் களம் வேற மாதிரி. அவரும் நல்லா தான் பண்றாரு, ரொம்ப வேர்ஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஹி இஸ் ஓகே. பட் அண்ணாமலை அவர்கள் மாதிரி அதிரடியான அரசியலா அப்படியே திமுக வெளுத்து வாங்குறது, விளாசுறது, டேட்டா வச்சு பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 அந்த ஒரு கோடு இருக்கும்ல, இது லிமிட்னு, அதையும் தாண்டி கீழே தான் இருப்பாரு. சோ அண்ணாமலை மாதிரி வருமானம் வரவே வராது. ஆனா அண்ணாமலையே எல்லாரும் இன்னும் அவர் ஒரு பொசிஷன்ல இருந்தா எப்படி இருக்கும், இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இதை வந்து சாட்டிஸ்ஃபைவே பண்ண முடியல. சோ ப்ளீஸ் பாஜகவினுடைய மேலிடமே தயவு செய்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அவருக்கான ஒரு பொசிஷனை கொடுத்து எதுக்காக வெயிட் பண்றீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அண்ணாமலை எப்படி பிடிக்கும், எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல 100 out of அப்படின்னு ஒரு மார்க் போடுங்க. பிளஸ் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறது மிஸ் பண்ணாம போடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.